ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். இங்கே இன்றைக்கி எங்கள் வீட்டில் இது வாங்கிட்டு வந்தாங்க. இது கத்திரிக்காய், இதுவும் ஒரு 3 இந்த கத்திரிக்காயும் வாங்கிட்டு வந்திருக்காங்க. இதை கடையல் மாதிரி பண்ண போகிறேன். நேற்று ரசம் வச்சுருந்தேன்னா அந்த ரசமும் இருக்குது. இதை கடையல் மாதிரி பண்ணி இவ்வளோ பெரிய வாழைத்தண்டு எடுத்து வாங்கிட்டு வந்திருக்காங்க கடையிலேருந்து. அதை அவங்களுக்கெல்லாம் எல்லாத்துக்கும் இது பண்ணி கொடுக்க போகிறேன். இந்த பிள்ளை என்ன ஆயிருக்காங்களே, என் உயிரை போட்டு வாங்குகிற காலையில் 7 மணிலேருந்து எந்திரி பல்ல விளக்கு இதுன்னு சொன்னால் என் பேச்சு கேட்குறதே இல்லை மக்களை. இவகிட்டெல்லாம் ஆகி கொடுத்து எனக்கு வீணாக பிபி தான் ஆகுது. ஹாஸ்பிட்டல் போகலான்னு சொன்னால் வரமாட்டேங்க. வயிறெல்லாம் பெருசாலாம் அவளை நார்மலாக தான் இருக்குது. அதான் அவளுக்கு வாழைப்பழம் பப்பாளி வாங்கிட்டு வந்திருக்கு. அது பப்பாளி அடித்து கொடுக்கணும். ஏன்னா அந்த பிள்ளை சாப்பிட்டுட்டு தொலையாது பார்த்துக்காங்க. அதனால் ஜூஸ் மாதிரி போட்டு கொடுக்க வைப்பேன். இப்போ நான் இதை செஞ்சு சாப்பிட போகிறேன் மக்கள். மத்தியானத்துக்கு இது இன்றைக்கி தான் மக்கள் இந்த கத்திரிக்காயை நாங்கள் ஃபஸ்ட் டைம் வாங்கியிருக்கோம். இவங்க காய் கடையில் இருந்திருக்கோம் போல. எவ்வளோன்னு சொல்லி வாங்கிட்டு வந்தியப்ப? ஃப்ரீயாக மக்களே, நம்மளுக்கு ஃப்ரீயாக கிடச்சிருக்கு. இந்த எவ்வளோ 60 ருபீஸா? 60 ரூபாயா ஒரு கத்திரிக்காவா? கிலோ 60 ரூபாயா அந்த கத்திரிக்காய்? நீங்கள் இங்கே ஃப்ரீயாக தந்தா அவ்வளோ ஃப்ரீயாக எடுத்துகிட்டு வந்திருக்காவோ மக்களே. இந்த 3 கத்திரிக்காவும் இதுவுமே பாருங்களேன் எவ்வளோ பெருசாக இருக்குன்ட்டு. இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் இந்த கூட்டு செய்ய போகிறேன். பூண்டு, சின்ன வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரே ஒரு சின்ன உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் போட்டு அப்புறம் ஒரு 4 பச்சை மிளகாயும் போட்டு நம்ம கடைஞ்சிட வேண்டியதான் மக்களே. தேவையான அளவு தண்ணியும் வச்சுருக்கு. கொஞ்சம் மஞ்சத்தூள் போடணும். அப்புறம் 4 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிவிட்டு விசில் ஒரு 3 விசில் வச்சு எடுத்துகிட்டு மக்களே. நல்லாவே வெந்துருச்சு. நல்லா கடைஞ்சி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் கடாயில் தக்காளி, வெங்காயம், கருவேப்பிலை போட்டு வதக்கிட்டு இந்த கடையிலையும் ஊற்றி கொஞ்சம் நேரம் சூடு பண்ணி எடுத்துட்டேன் மக்களே. சூப்பராக இருந்துச்சு கடையில். நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் எங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுறேன். நான் இந்த கத்திரிக்காயும் நான் வாங்கினதில்லை, இப்போ தான் வாங்கியிருக்கேன். செஞ்சுட்டேன் மக்களே. இந்த கத்திரிக்காய் இது ஃபஸ்ட் டைம் செஞ்சுருக்கேன். எப்படின்னு தெரியல. இப்போ டேஸ்ட்டு பார்த்தேன் நல்லா தான் இருந்த மாதிரி இருந்துச்சு. இது நைட்டு தோசைக்கு இதுக்குனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் இன்றைக்கி எனக்கு வாழைத்தண்டுன்னா வெட்டி வச்சுருக்கேன் தண்ணியில். இது என் ஹஸ்பண்டுக்கும் என் பொண்ணுக்குமே 2 பேர்த்துக்கும். காலையிலேருந்து என் உயிரை வாங்கியிருக்கா மக்களே என் பொண்ணு. நம்ம சொல்கிறது நிஜமாவே என் சொன்ன பேச்சு ஒன்றுமே கேட்க மாட்டேங்குது. நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன். இப்போ எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டா. எங்கள் அம்மா காலையில் கூப்பிட்டாங்களா போக மாட்டேன்னா. அப்புறம் இப்போ எங்கள் அம்மா என் நிலைமை நினச்சி சரின்ட்டு கூப்பிட்டு போயிட்டாவன். நான் குளிக்க வச்சு பாத்ரூம்லாம் இருக்க வைக்கிறேன்ட்டு எல்லாருமே ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போங்கன்ட்டு இருந்தாங்க. நானுமே ஒரு சின்ன பிரச்சனைனா உடனே ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிடுவேன் பார்த்துக்கோங்க. இந்த பிரச்சனைங்கிறனால அந்த பிள்ளை வர மாட்டேங்குது. அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்டுமே இதுக்கெல்லாம் ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போங்கன்னு கூப்பிட்டே போக மாட்டேங்கிறாங்க. நானே நேற்று நைட்டே சொல்லிட்டேன், அவள் அழுதுட்டு இருக்கும் போதே ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிருங்கன்ட்டு. இது யோகா பண்ணால் சரியாயிரும், மருந்து வீட்டு ரெமெடி கொடுத்தாலே சரியாயிரும், இதுக்கெல்லாம் ஒரே அடிக்கடி ஹாஸ்பிட்டல்லாம் போகக்கூடாதுன்னு சொல்லி இது பண்ணுறாங்க. நம்மளும் உடம்பு சரியில்லாமல் போயிட்டோமா, அதனால் எதுவுமே சொல்கிறதுக்கு இல்லை மக்களே. அதனால் சொல்லி பார்த்தேன், கூப்பிட்டு போகலை. அதனால் என்னால் முடிஞ்ச வரவை சீரகம், பெருஞ்சீரகம் இருக்குது பார்த்திங்களா, அதில் நான் ஒரு ரெமெடி சொல்லியிருந்தாங்க. விளக்கெண்ணெய், பெருஞ்சீரகம் தண்ணியில் விளக்கெண்ணெய், லைட்டாக உப்பு, லெமன் சாறு போட்டு கொடுங்க அப்படின்ட்டு. அந்த மாதிரி நேற்று நைட்டும் கொடுத்தேன், இன்றைக்கி காலையிலையும் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் பப்பாளி வாங்கிட்டு வந்திருக்கா. பப்பாளி ஜூஸ் போட்டு கொடுக்கணும். பப்பாளி பழமாக சாப்பிட்றது ஜூஸாக குடித்தாருன்னா குடிச்சிருவா பார்த்துக்கோங்க. அதனால் எல்லாம் ப்ரிப்பேர். அந்த சீனி கிழங்கா அதுவுமே வாங்கிட்டு வந்திருக்காங்க, அதுவுமே அவிச்சு கொடுக்கணும் மக்களே. அப்படியே எல்லாமே பிள்ளைகளுக்காண்டி ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஆனால் அந்த பிள்ளைய என்னையும் சொன்ன பேச்சே கேட்க மாட்டேங்குது. நம்மளும் உடம்பு சரியில்லாமல் ஆகிட்டோமா, ரொம்ப கத்தவும் முடியல. நான் இன்னைக்கு காலையில் ரொம்ப டென்ஷன் ஆகிடுச்சு எனக்கே. மாத்திரை போடவே மறந்துட்டேன் பாருங்கள். காலையில் மாத்திரை இன்றைக்கி நான் போடவே இல்லை. அதான் இந்த பிள்ளை டென்ஷன்லேயே சொல்லி அதை மறந்துட்டேன். இப்போ தான் எனக்கே ஞாபகம் வருது. சரி மக்களே, நைட் போட்டுக்கலாம் மாத்திரை.
சூப்பராக ரெடி ஆகி அப்புறம் வாழைத்தண்டு பொரியலுக்கு வெங்காயம் கருவேப்பிலை போட்டு நல்லா தாளிச்சிட்டு அப்புறம் வாழைத்தண்டையும் போட்டு வேக வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து வரமிளகா பெருஞ்சீரகம் தேங்காய் துண்டு போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இந்த வாழைத்தண்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் பச்சை வாசனை போக வர இது பண்ணிவிட்டு இறக்கிட்டோன்னா வாழைத்தண்டு பொரியல் ரெடி. நான் இப்படி தான் மக்களே செய்வேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. துணி துவைச்சி காயப்பட்டாச்சு மக்களே. ஒரு பெரிய வேலை முடிஞ்சுது. இனி வந்து வீட்டை துடைக்கணும். அது கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்து துடைக்க போகிறோம்.